إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பேர அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்கின்ற நோக்கத்தில் நாம் எல்லாம் முன்கூட்டியே வருகை தந்திருக்கின்றோம். கடந்த ஜும்மாக்களிலே இறை தூதர் எடுத்துரைத்த ஏகத்துவம் என்ற தலைப்பிலே மாநில நிறுவன தலைவர் அவர்கள் தொடர்ந்து சிறப்புரையாற்றி வந்திருக்கின்றார்கள். இன்றைய ஜும்மாவிலே தொழுகை நினைவூட்டல் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை நம்மீது கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான். மேலும் நாம் தொழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அவனுக்கு விருப்பமான அந்த இபாதத்துகளே, அவனுடைய அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே அவனுக்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இபாதத் எது என்று சொன்னால் அவனை சரியாக தொழுவது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையிலே அந்த கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நிறைவேற்ற தவறியவர்களை அல்லாஹ் அலட்சியப்படுத்துகிறான். அப்படிதான் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி வருகின்றான். நம் சமுதாய மக்களிலே அதிகமானோர் இடத்தில் தொழுகை அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அலட்சிய தன்மை இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு நினைவூட்டலாக இதை நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தில் திக்ரா ஃபதக்கிர் இன்ன ஃபாத்தில் திக்ரா சயதக்கரு மை யக்ஷா. நபியே, அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். அறிவுரை அவர்களுக்கு பயன் தருமானால் நீங்கள் இந்த அறிவுரையை, இந்த நினைவூட்டலை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். இதன் மூலமாக இறையச்சமுடையவன் தக்வாதாரி அதை எடுத்துக்கொள்வான். உங்களுடைய வேலை நினைவூட்டுங்க, நினைவூட்டுறதுதான். நினைவூட்டப்படுவதன் மூலமாக தக்வாதாரிகள் இருக்காங்கல்ல, இறையச்சமுடையவர்கள், அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் எடுத்துக்கிடுவாங்க. எடுக்காத விட்டுட்டு போகட்டும். நினைவூட்டுவது நபியுடைய வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த தொழுகை இந்த உலகிலும் மன்னரை வாழ்விலும் கபரிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி அளிப்பதாக, நமக்கு பாதுகாப்பு வழங்குவதாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு தேவைப்படுகின்ற அனைத்து காரியங்களையும்
உலக விஷயங்களாக இருக்கட்டும், மறுமை விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த தொழுகையின் மூலமே அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ் எங்க கேட்க சொல்றான்? தொழுகை இல்லாம வெளியில கேட்க சொல்றானா? இல்ல, அதை விரும்பல அல்லாஹ். தொழுகையின் மூலமே நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ்வே சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். தொழுகை நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலமாக என்னிடத்திலே கேளுங்கள், உதவி தேடுங்கள். நமக்கு உதவி செய்யறவங்க யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யணும். நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் தீர்த்து வைப்பான். நம்ம உலகத்துல நம்ம பலரிடத்துல உதவி தேடுவோம், அரசு மூலமாகவும் நம்முடைய மூளை மூலமாகவும் சிந்திச்சு நிறைய பாடுபடுவோம். அங்க போவோம், இங்க போவோம், அங்க கேட்போம், இங்க கேட்போம், எவ்வளவு செஞ்சு பார்ப்போம். ஆனாலும் அல்லாஹ் நாடினால் மட்டுமே அந்த உதவி முழுமை பெறும். இல்லாட்ட நடக்காது. நீங்க எங்கெங்க எங்க வேண்டாலும் போய் மோதி பாருங்க, நடக்காம எத்தனை பேர் ஃபெயிலியரா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நாடுனா நடக்கும். நடக்குமா இல்லையா? அப்ப நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கணும். எங்க கேட்பீங்க? அல்லாஹ்வே சொன்ன தொழுகை மூலமா வா, அதான் உனக்கு வழி. தொழுகை விட்டு வெளியில உட்கார்ந்துட்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய, நான் மாட்டிட்டேன், அது எப்படி அல்லாஹ் ஏத்துக்குருவான்? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபத்குரூனி அதுக்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நினைவு கூற சொல்றான். அப்ப அல்லாஹ் நினைவு கூறுவது எப்படி? நினைவு கூறுவது வணக்க வழிபாடுகள், இபாதத்து மூலமாக. அந்த இபாதத்துகளிலே தலையாய இபாதத்தாக இருப்பது தொழுகை தான். தொழுகை மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட முடியும். இதுக்கு ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பொழுது விடிஞ்சா பத்ர் யுத்தகளம், பொழுது விடிஞ்சா பத்ர் யுத்தகளம். எப்படி வெற்றி பெறுறது? எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் கூட அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வல்லரசு மக்கா குறைஷிகளுடைய பட, வல்லரசு பட அடி திரண்டு நிற்கிறான். பயிற்சி அளிக்கப்பட்ட ராணுவம். இங்க பயிற்சி அளிக்கப்படல, ஒன்னும் அளிக்கப்படல. இங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? கூன் விழுந்த முதுகு, சிறுவர்கள், அதிக வயதானவர்கள், வாளெடுத்து போர் புரியக்கூடிய அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இங்க இல்ல. பத்ர் யுத்த காலம். நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி உதவியை கொடுத்தான், அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான்? உலக வரலாற்றுல இதுவரைக்கும் பத்ர் யுத்தம் எப்படி இவர்கள் நடத்தினார்கள் என்று அந்த வரலாற்று ஆசிரியர்களால கண்டுபிடிக்க முடியல. மிகப்பெரிய அசாத்திய வெற்றி எப்படி கிடைச்சு சொல்லுங்க. முதல் நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது 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 மன்றாடுகின்றார்கள். எந்த அளவுக்கு மன்றாடுகின்றார்கள் என்று சொன்னால், ரசூல் அப்படியே உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடத்துல அப்படியே துஆ கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல கிடக்கிற துண்டு இருக்கு பாத்தீங்களா, நழுவி கீழே உழுது, உளுந்தது கூட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ்விடத்துல, உதவி செய்ய அல்லாஹ், உதவி செய்ய அல்லாஹ், உதவி செய்ய அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. ஹஸ்புக யா ரசூலல்லாஹ் ஃபகதல் ஹக்த அலா ரப்பிக. போதும் அபூபக்கர், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நிறையவே நீங்க கேட்டுட்டீங்க. சொல்லப்படுற வார்த்தை, நிறைய கேட்டுட்டீங்க நாங்க அல்லாஹ்விடத்துல, வாங்க போன்னு சொல்லி அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அந்த துண்டை தூக்கி முதுகுல போட்டு ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வெளியே வர்றாங்க. அப்படின்னு சொன்னா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நிறைய கேட்டுட்டீங்க. அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிறதுல நாம சடைவடைய கூடாது. நிறைய நீங்க கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், அழுது கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், மன்றாடணும், சரணடையணும், சஜ்தா செய்யணும், சஜ்தாவிலே கேட்கணும். நீங்கள் கேட்பதற்கு சரியான இடம் தொழுகை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்றானே, தொழுகை மூலம் வா, என்னட்ட பொறுமையா வா, அவசரப்படாத, பதஷ்டப்படாத, தர்கால போய் விழுந்துராத. தாயத்து, தட்டு, தகடு, பில்லி, சூனியம், இது மௌலூது, இதுல எல்லாம் போய் விழுவாத. பதஷ்டப்பட்டு அவசரப்பட்டு தானே போய் விழுவுறாங்க. விழாத, பொறுமையா இரு, தொழுவு, எங்கிட்ட வா, என்கிட்ட கேளு. அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். அப்ப தொழுகை மூலம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சஜிதாவிலே உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள்,
வ அம்ம சுஜூது ஃபஜ்தஹீது பிதுஆ. சஜிதாவுல விழுங்க, சஜிதாவிலே அல்லாஹ்விடத்திலே நிறைய கேளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு அனுமதி தர்றாங்க. அங்கே உள்ள கேட்கிறதுக்கு, தொழுகைக்குள்ள கேட்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு அதிக அனுமதியும் கொடுக்குறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு மன அழுத்தம் குறையறதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு மேலை நாடுகள்ல கண்டுபிடிச்சு அறிவிக்கிறான். மன அழுத்தம் குறைவதற்கு முஸ்லிம்களுடைய பிரேயர் பழக்கங்களை தொழுக, அதன் மூலம் தான் குறையுது அவர்களுக்கு. மற்ற மதத்தவர்களை விட அவர்களுக்கு அந்த மன அழுத்தம் குறைவதற்கு அவர்களுடைய பிரேயர் பழக்கம் வாரத்துல ஒரு நாள் அல்ல, அவர்கள் அதிகமாக அவர்கள் இறைவனோடு தொடர்புடன் இருக்கிறாங்க. தொடர்புல எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? இப்ப ஜிம்மா மட்டும் நம்ம தொழில்பட்டு போயிடுறோம், ஜிம்மா மட்டும் தான் தொழுறாங்க அதிகமான மக்கள். அப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா ஜிம்மா மட்டும் சொல்லிட்டு போயிருங்கன்னு? இல்லையே. அல்லாஹ்வுடைய அழகிய முன்மாதிரியில எப்படி இருக்குது? ஐங்கால தொழுகைகள் இருந்துச்சா இல்லையா? தொழ சொன்னார்களா இல்லையா? இப்ப நம்ம ஏன் தொழ மாட்டேங்கிறோம்? அதனாலதான் நம்ம பின்னால இருக்கிறோம். பின்னடைவு, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு எதுன்னு சொல்றீங்க? அவங்க தொழுகையிலிருந்து பின்னால வந்ததுதான், எதுவுமே கிடையாது. தொழுகையிலிருந்து பின்னால வந்துட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. அப்ப சனிக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் என்ன செய்வீங்க? அல்லாஹ் நினைவு கூறுவீங்களா? எப்படி நினைவு கூறுவீங்க? அல்லாஹ் சொல்றான், என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டு. அல்லாஹுவே குர்ஆன்ல சொல்றான், என்னை நினைப்பதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுவதை நாம் அறிகின்றோம். அப்ப தொழுகை தான் நமக்கு மூலதனம், நமக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி இருந்துச்சு? ஐங்கால தொழுகைகளையும் தொழுதாங்க, முன்பின் சுன்னத்துகளையும் தொழுதாங்க, இரவு நேரத்திலையும் தொழுதாங்க. அப்ப இந்த இரவு நேர தொழுகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கால்கள் வீங்கி போயிடும், வெடிப்பு வந்துடும் காலில். ஆயிஷா நகர் அப்படியே தொட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, கால்லாம் வெடிச்சு போச்சே, கால் வீங்கி போச்சே. எப்படி நின்று தொழுதிருக்காங்க? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கஃபர் அல்லாஹு லக மா தகத்தம பிதம்பிக வமா தஅخر யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, கால் வீங்கி போச்சு, கால் வெடிச்சு போச்சு, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக வாக்களித்து விட்டான். ஏன் இப்படி நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள்? ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? வரலாற்று பொன்னேடுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கிறது, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அவர்கள் சொன்ன பதில், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, ஓகே ரேட் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் இவ்வுலகில் நான் வாழ்கின்ற காலம் வரை அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹுவுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன், அதுக்காக நான் என்னை தொழுகை மூலமா வலித்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இரவு தொழுகை விட்டாச்சு, சுன்னத்து தொழுகையை விட்டாச்சு, அப்படியே மெல்ல மெல்ல என்ன செய்யும், ஃபஜ்ர் தொழுகையும் போயிடும், ஒன்று ஒன்றா விட போயிடும். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தொடர்ந்து தொழுது வந்தார்கள். அப்ப தொழுது வர்றதன் மூலமாக நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ்விடத்துல அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான். அப்படித்தானே இருக்கணும். தொழுகை விட்டு வெளியே போயிட்டு நான் நன்றியுள்ள அடியான் இல்லை, அப்படிதான் வரும். அப்ப நன்றியுள்ள அடியானாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையிலே தொடர்ந்து இருங்கள், உயிர் பிரிகின்ற வரை தொழுகையில இருக்கணும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நினைப்பது என்பது மிக பெரியது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைப்பதுதான் உங்கள் காரியங்களிலே மிக பெரிய காரியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலதிக்ருல்லாஹி அக்பர், மிக பெருசு. அல்லாஹ்வை நினைக்கணும். எப்படி நினைப்பீங்க? தொழுகை இல்லாம வெளியில எப்படி நினைப்பீங்க? நினைக்க முடியாது, நினைக்க விட மாட்டான் இப்லீஸ், உங்க கூடவே இருப்பான். அல்லாஹ்வை நினைச்சாதான் இப்லீஸ் விலகி போவான், அல்லாஹ்வை நினைக்காத இப்லீஸ் கூடவே இருந்துகிட்டே தான் இருப்பான். அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாகத்தான் இப்லீஸ் விலகி போவான்.
அதை நினைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான செயல் எதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபஅபுதூனி, என்னை வணங்குவீராக, வகீமி ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழு. சும்மா நினைக்க முடியாது, என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பாருங்க, ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இடம்பெற செய்யறான். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த லுக்மான் என்ற ஒரு அடியார், அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் சொல்றார். அழகான 2-3 உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு சொல்றார். இந்த உபதேசம் குர்ஆன்ல அல்லாஹ் இடம்பெற வைக்கிறான். ஏன் இடம்பெற வைக்கிறான்? அவனுக்கு பிடிச்சிருச்சு. அல்லாஹ்வுக்கு அருமையான தத்துவங்கள், அருமையான உபதேசத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்றார். அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போனதுனால குர்ஆன்ல இடம்பெற செய்யறான். என்ன சொல்றான்? யா புனைய லா துஸ்ரிக பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். முதல்ல சொல்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. அது அநீதிகளிலே மிகப்பெரிய அநீதி. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநீதி, உன்னை படைச்சவனுக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி இணை வைக்காத. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோமா? கூப்பிட்டு வச்சு சொல்லணுமா இல்லையா? சொல்ல, நல்லா குர்ஆன்ல சொல்லியிருக்கானா இல்லையா? இணை வைக்காதே, அது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்கின்றார்கள், யா புனை, என் அருமை மகனே, இன்னஹா இன்தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபத்தகூனு ஃபி ஸஹரத்தின் அவு ஃபி ஸமாவாதி அவு ஃபி ஃபில் அர்தி, வானங்களிலோ அல்லது பூமியிலோ அல்லது ஒரு பாறைக்குள்ளோ கடுகினுடைய விதை போன்று ஒரு பொருள் உள்ளிருந்தாலும் யாத்தி பிஹல்லாஹு, அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். ஆற்றல் மிக்கவன் சொல்றாங்க, அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்துருவான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்க சொல்லி தொழுன்னு சொன்னாதான் தொழுவான் பையன். இணை வச்சிராத, அவனுக்கு இணை வைக்கிறது அநீதி. அவன் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், ஆற்றல் மிக்கவன். அவனுடைய ஆற்றல் எப்படி என்று சொன்னால் எந்த பெரிய சேட்டிலைட்ல கூட காண முடியாத அல்லாஹ் கண்டுருவான். சூப்பர் பவர் பார்வை. அப்ப இந்த பாறைக்குள்ள ஒளிஞ்சி ஒரு கடுகுனுடைய விதை அளவு இருந்தாலும் யாத்திபிஹல்லாஹு, அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வருவான் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அகீமி ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டு, அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை தீமை தடு, தாவா பணி செய்வி, வான்கானில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடு, தாவா பணி செய்ய. முதல்ல இணை வைக்காத, அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அல்லாஹுவை தொழுவு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லு, தாவா பணி செய்யி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க மகனுக்கு, இதுல உனக்கு சிரமங்கள் வரும். வஸ்பிர் அலாமா அசாபக், நீ தாவா பண்ணி பண்ணும்போது, அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை நீ சொல்லும் போது உனக்கு சிரமம் ஏற்படும். பல வகைகளில் சிரமப்படுத்துவாங்க. உடல் ரீதியாக தாக்குவார்கள், உள ரீதியாக தாக்குவார்கள். என்ன தாக்கினாலும் அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள், தரம் தாழ்ந்து விமர்சிப்பார்கள், தரம் தாழ்ந்து திட்டுவார்கள். அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை நீ சொன்ன அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு சொல்றாங்க, சகித்துக்குள், என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை, சகித்துக்குள். இன்னதாலிக மின் அஜ்மில் உமூர், சகித்துக் கொள்வதிலேயே மிகச்சிறந்த சகிப்புத்தன்மை தாவா பணியில சகித்துக்கொள். அல்லாஹ் ஒருத்தன் சொல்லிட்டானா அடிக்கிறானா அடிய வாங்கிக்க, திட்டுறானா திட்டிய வாங்கிக்க, சகிச்சுக்க. இது பெரிய மிகப்பெரிய சகிப்புத்தன்மை என்று சொல்லி அவர் லுக்மான் என்ற அடியார் தன் மகனுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் அப்படியே கேட்ச் பண்ணி இந்த குர்ஆன்ல இடம்பெற செய்திருக்கிறான். அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானது தொழக்கூடிய அந்த இபாதத்தான பணி என்பதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான், ஏன் விரும்புறான்? முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான்ல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் வர்க்கத்தை நான் படைத்தது என்னை வணங்குவதற்கன்றி வேறு நோக்கமே இல்லைன்ட்டான். ஆனா நம்மளோட நோக்கம் என்ன இருக்கு? உலகத்துல வாழணும், நல்லா வாழணும், சிறப்பா வாழணும், வீடு வாசல் தோட்டம் பங்களா அப்படின்னு வாழணும். வாழ்ந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, அதுல தவறு கிடையாது. அல்லாஹ்வை மறந்துட்டு வாழலாமா? இபாதத்தை மறந்துட்டு வாழலாமா? தொழுகையை அலட்சியம் செய்து விட்டு வாழலாமா?
பிஸியா இருக்கிற என்னால போய் தொழ முடியல என்று சொல்லலாமா? அப்படி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களா? மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய தொழிலதிபர். அப்படி அவங்க சொன்னாங்களா? அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாங்க சொன்னாங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஏன் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பின்னோக்கி போகவே கூடாது? நபியே சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்கள், எனது தொழுகை, எனது வணக்க முறை, எனது வாழ்வு, எனது மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்காக. என் வாழ்வும் அவனுக்காகத்தான், என்னுடைய மரணமும் அவனுக்காகத்தான், எல்லாம் அவனுக்காகத்தான். ஏன்? அவன் தானே என்ன படைச்சான், அவன் தானே என்ன இந்த நிலைமைக்கு வாக்கி வச்சிருக்கிறான், அவன் தானே என்ன முஸ்லீம் என்ற அந்தஸ்தை கொடுத்தான், அவன் தானே இஸ்லாத்தை அருட்கொடை எனக்கு தந்தான், எல்லாமே அவனுக்காகத்தான் அப்படின்ட்டு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. நீ முதல் உரையை நிறைவு செய்கிறீங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன நினைவூட்டல் தான். ஆனால் தொழுகை விஷயமாக திருக்குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய உபதேசங்கள் காண கிடைக்கிறது ஹதீஸ்ல அதிகமா, அவ்வளவு இருக்கு. ஒரு சின்ன நினைவூட்டல், இதன் மூலமாக அல்லாஹ் சொல்றான்ல, இறையச்சம் உள்ளவன் படிப்பினை பெறுவான், எடுத்துக்கிடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மள்ட்ட அலட்சியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் தொடர்ந்து நினைவூட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய நன்மை, பாவங்கள் போகுது இந்த தொழுகையின் மூலமா. எவ்வளவு பாவங்கள் நம்மள்ட்ட இருக்குது, ஏதாவது நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? கிராமன் காத்திபீன், கண்ணியமிக்க எழுத்தர்கள் எழுதி கொண்டு இருப்பது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம், பிரச்சாரத்தில் இருக்கிறோம், பாவங்கள் இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. எவ்வளவு இருக்குது, எது ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்குன்னு தெரியாது. நன்மை தீமையை ஓவர்டேக் பண்ணியிருக்கா, தீமை நன்மையை ஓவர்டேக் பண்ணியிருக்கா, இங்க எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப அதிகமா நம்ம நன்மைகள் செய்யணும். அந்த வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய அமல்கள்லயே கொத்து கொத்தாக பாவங்களை உங்களில் இருந்து தூக்கி வெளியே வீசக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் உட்கார வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அழகா ஒரு புரிஞ்சுக்கிற உவமை, உதாரணம், அழகான உதாரணம். சொல்றாங்க, உங்களுடைய வீட்டு வாசலிலே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. புரிகிற விதம் ரசூல் அப்படி சொல்லுவாங்கல்ல. தத்துவ முத்துக்கள் என்று இன்னைக்கு யாரையும் அவனும் சொல்றத போட்டுக்கிட்டு இருக்காங்களே. தத்துவ முத்துக்கள் என்பது உண்மையிலேயே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் தான் தத்துவ முத்துக்கள். இன்னைக்கு எவனும் சொல்றான்னு போறான், அதெல்லாமா கிடையாது. அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டு வாசல்ல ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்குது, அழகான ஒரு நதி. அந்த நதியில அதிலே நீங்கள் 5 நேரம் குளிக்கின்றீர்கள். அப்படி குளிக்க போகும்போது உங்களுடைய உடலில் இருந்து துர்நாற்றம் அடிக்குமா, வியர்வை நாற்றம் அடிக்குமா? ரசூலுல்லா கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, லா யபிகு மின் தரனிஹி ஷைஅன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மாதிரி 5 நேரம் நம்ம குளிச்சோம் அப்படின்னு சொன்னா உடம்புல எந்த அழுக்கும் இருக்காது, எந்த ஸ்மெல்லும் அடிக்காது, நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப சொன்னோனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதாலிக மித்லு ஸலவாத்தில் ஹம்ஸ, இந்த 5 நேர தொழுகைகள் இதற்கு உவமை. எதற்கு உவமை? உங்கள் உடம்பில் இருந்த யம்ஹுல்லாஹு பிஹல் ஹதாயா, யம்ஹுல்லாஹு பிஹல் ஹதாயா, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாவங்களை அள்ளி வீசிவிடும் 5 நேர தொழுகை. ரசூல் சொல்றாங்க, எந்த உடம்புல எந்த ஸ்மெல்லும் கிடையாது, துர்நாற்றம் எதுவுமே வீசல, நல்லா பக்காவா அழகா இருக்கு, 5 நேரமும் குளிக்கிறோம், தேவையில்லை, எந்த ஸ்ப்ரேயும் அடிக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க 5 நேரம் தொழுதீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்புல பாவமே இருக்காது, எல்லாம் போயிடும். இப்ப பாவமற்ற நிலையில நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டா எப்படி போய் அல்லாஹ்வை சந்திப்போம்? அவனுடைய திருமுகத்தை பார்க்கறதுக்கு சந்திப்போமா இல்லையா? அல்லாஹ்வை சந்தித்து விடுவோம்.
பாவமற்ற நிலை. தூக்கிடுவாங்கல்ல, சின்ன 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 பாவங்களை அடிச்சு போயிட்டே இருக்கும், எதுவுமே இருக்காது. என்ன மாத்தான தொழுகைக்குள்ள எவ்வளவு பாவ மன்னிப்பு இருக்கு தெரியுமா? தொழுகைக்குள் எத்தனை அழகான பாவ மன்னிப்புனுடைய வாசகங்கள் இருக்கு தெரியுமா? பலர் நம்ம தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சா பள்ளிவாசலை நோக்கி ஓடி ஓடி வருவாங்க. அவ்வளவு பாவ மன்னிப்புக்குரிய வாசகங்கள் தொழுகையில இருக்குது. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இறைவா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரத்தை நீ ஏற்படுத்தி வைத்திருக்கின்றாய், அந்த அளவுக்கு எனக்கும் பாவத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுத்து. கிட்ட நெருங்கிற வேணாம், தூரப்படுத்து, பாவம் எனக்கு வரக்கூடாது. தொழுகையில் ஆரம்பத்தில் கையை கட்டிட்டு கேட்கக்கூடிய வாசகங்கள் இது. கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அது போன்று பாவத்திற்கும் எனக்கும் தூரத்தை படுத்தி வச்சிரு. பாவத்தில் நான் போய் விழுந்துடக்கூடாது, பாவம் என்ன வந்து டச் பண்ணிடக்கூடாது, தூரப்படுத்து தூரப்படுத்து தூரப்படுத்து. அப்படி கேட்கிறோம். மேலும் சொல்லுகின்றோம், அல்லாஹும்ம நகீனி மினல் ஹதாயா கமா யுனக்கது ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அதுல கேட்கிறோம். சும்மா நம்ம என்ன செஞ்சுறோம், துவாதுக்கு முன்னாடி உள்ள துவா நம்ம ஓதிட்டு தொழுகைக்கு உள்ளது கடமையானது ஓதிட்டு போயிடும். அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வக்து தொழுகை நம்ம ஓடுவோமா? உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்குதுங்க, அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குது. மேலும் சொல்லுகின்றார்கள், இறைவா, வெண்மையான ஆடை, வெள்ள வெளியேர் என்ற ஆடை அழுக்கில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுவது போல் என் தவறுகளை விட்டும் என்னை தூய்மைப்படுத்து. வெள்ள வெளியேர் இருக்க ஆடை எப்படி இருக்குது, எந்த கரையும் படாம தூய்மையா, அது போன்று என்னுடைய உள்ளத்தை தவறை போக்கிவிடு. அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வ ஸல்ஜி வல் பரத். தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி தூய்மைப்படுத்துறேன். இது சொல்லிட்டு தான் நிக்கிறோம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் இருக்குமா நம்மள்கிட்ட? தொழுதுட்டு வெளியே போகும்போது ஒண்ணுமே இருக்காதுங்க. அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், கருணையின் கடல். நீங்க இப்படி கேட்கும்போது அல்லாஹ்விடத்துல அழுது நீங்க கையை கட்டி இப்படி நின்று கேட்கும்போது, அல்ல அதெல்லாம் முடியாது, உன்னுடைய பாவம் உன்கிட்ட தான் இருக்கு நல்லா சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க, தூக்கி போட்டுருவான், தூக்கி வீசிடுவான். அப்ப நீங்க பள்ளிவாசலை நோக்கி ஓடி வர வேண்டும், தொழுகையிலே இருக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுவான். தூய்மையா வாழணும்னு நினைக்கிறான்ல ஒரு மனுஷன், முஸ்லீம், அவன் என்ன செய்வான்னு சொன்னா தன் இறைவனின் பெயரை நினைத்து தொழுவான் என்பதை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நிறைய விஷயங்கள் தொழுகையில, நிறைய தொழுகை தொடர்பான அந்த நிறைய தகவல்கள் குர்ஆனும் ஹதீஸிலும் காண கிடைக்கிறது. குர்ஆனை புரட்டுங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரியை, அழகிய சரித்திரத்தை படியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸாவது, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தையாவது நீங்கள் படியுங்கள், படிப்பினை பெறுவீர்கள். தொழுகையினுடைய அத்தகத்தில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். தொழுகையில் அத்தகையத்தில் கேட்கிறோமா இல்லையா? இறைவா, நரக வேதனையை விட்டு என்னை காப்பாற்று. வஅதாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து என்னை காப்பாற்று. வல் மஹ்யாய வல் மமாத், வாழ்விலும் மரணத்திலும் ஏற்படக்கூடிய ஃபித்னா, குழப்பத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு தான். நாம் வாழும்போது ஃபித்னா இல்லாம வாழணும். ஃபித்னா வருதா இல்லையா? ஃபித்னா இல்லாம நான் வாழும் போதும் என்னுடைய மரணத்திலும் ஃபித்னா இல்லாம இருக்கணும். எங்க ரசூலுல்லாஹ் கேட்க வச்சாங்க? கபருடைய வேதனை, நரகத்தினுடைய வேதனைய எங்க பாதுகாப்பு தேட வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அத்தஹியாத்துல, தொழுகைக்குள் தான் நீங்க கேட்க முடியும். வெளியில தொழுகையில கேட்டுட்டு வெளியில கேளுங்க. தொழுகையில கேட்க மாட்டேன் வெளியில கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பேசியபடி நானும் கேட்டபடி நீங்களும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.